சுத்துதுரா இரு ஒரு நிமிஷம். என்னடா இப்படி சுத்துது? வயசாயிடுச்சுல, திருப்பினால இங்க இருந்தா சுத்தின்னு போயிடுறேன். சத்தியமானுக்கு ரொம்ப சுத்தின்னு போகுது நிஜமால, அதனால இப்படியே உட்காந்து பேசுறேன். இவ்வளவு அழகா இவ்வளவு ஸ்டைலா ஒருத்தன் வந்துருக்கானே, நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? சக்திமான்னா உனக்கு யாருன்னு தெரியாது, நீ பார்த்தது இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? டாஃபோடில் கிட்ட மைக் கூட. ஒரு மடர் இல்ல உனக்கு தெரியாதப்போ? எனக்கு தெரியும். யார் மாதிரி இருக்கு? நல்லா பாரு, யார் மாதிரி இருக்கு? சக்திமான். வேற யாருக்கு தெரியும் இந்த கெட்டப் என்னான்ட்டு? சக்திமான். சக்திமான். இது என்ன கெட்டப்பு? சக்திமான். எங்க பாத்துருக்க? டிவில. எப்போ? நேத்தா முந்தா நேத்தா? முந்தா நேத்து டிவில நீ பார்த்த சக்திமான. ஜி டிவில பாத்தியா வேற எதனா டிவில பாத்தியா? எங்க அம்மா தான், எங்க அப்பா சொன்னாரு. நிஜமாலே போடுறானா சக்திமான் ரிப்பீட்டு? இல்ல இவங்க எல்லாம் சொல்லி குத்து வந்துருக்காங்க, இது குவிஸ் ப்ரோக்ராம் நினைச்சின்னு. ஸோ இவர் யாரு தெரியுமா? இவர் வந்து 90s கிட்ஸோட ஒரு பெரிய ஹீரோ. அந்த ஸ்பைடர் மேன்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 90s கிட்ஸுக்கு சூப்பர் மேன் தான் நம்ம சக்திமான் தான். அதனால எல்லாம் ஒரு தடவை சக்திமானுக்கு ஜோரா கை தட்டுருங்க. நான் பசங்களா சக்திமான் வந்துட்டேன். சக்திமானுக்கு ஈக்குவலா இன்னொரு கோ ஆங்கர் வரணும்ல. யாரா இருக்கலாம்? சூப்பர்மேன். சூப்பர்மேன். அயன்மேன். சூப்பர்மேன். சூப்பர்மேன். தளபதி. தளபதிலாம் சூப்பர் ஹீரோ ஆகிட்டாங்க பசங்க. ஓகே, யார் வர போறான்னு எனக்கே தெரியாது. ஸோ இப்போ மியூசிக் வரும். அந்த இன்னொரு கோ ஆங்கர் பயங்கரமான சூப்பர் ஹீரோவோ ஹீரோயினோ வர போறாங்க. மியூசிக். ஆடியோக்காரன உன் காஸ்டியூமை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமன் பாட்டு போடுறான்னா, அவன் பாவாடையை மட்டும் பார்த்து அழகிய லைலா பாட்டு போடுறான். நீ அது வெக்கமே இல்லாம டான்ஸ் ஆடுற. ஹலோ, சூப்பர் விமனை பார்த்து இப்படிலாம் கலாய்ச்சிங்கன்னு வைங்க, அப்படியே ஸ்வாயின்னு மூக்குல குத்திடுவேன். சூப்பர் உமனா நீங்க? ஆமா. நீங்க எந்த ஜெனரேஷனை சேர்ந்தவங்க? நாங்க 2K கிட்ஸ்டா. பலாக சுத்துவனங்க ஐயோ எமன கத்துவா. 2K கிட்ஸோட வெயிட்ட பாக்குறியா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்கள பார்த்த தமனா மயங்கி போயிடுச்சு. சோ இதுனா என்ன கெட்டப்பு? இது வந்து சூப்பர்மேன். சூப்பர் விமன். அதாவது 90sல எப்படி ஒரு சக்திமானோ 2Kல ரொம்ப சூப்பரா வந்து பாவாடை போட்டு வந்த சூப்பர் விமன் நான் தான். இப்படிதான் பார்ப்பாங்க. இந்த நீங்க ஆர்லலாம் ஜர்னி பண்ணுவீங்களா, டிராவல் பண்ணுவீங்களா? அப்ப பேண்ட் போட்டா ஈஸியா இருக்குல்ல, பாவாடை போட்டா கஷ்டமா இருக்காது? பொண்ணுங்கன்னா பாவாடை தான் போடணும். இதுக்கெல்லாம் கை தட்டுறீங்க பாருங்க. சை, ரொம்ப வஸ்டடா இந்த 90s கிட்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. நம்ம 2K கிட்ஸ் தான் என்னைக்குமே கெத்து. சரியா? சரி, இப்போ எல்லாம் அசெம்பிள் ஆயிருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் நாங்க சொல்ல போறோம். எஸ். என்ன மேட்டர்னா இப்படி வா. Let's welcome to the show. இது சக்திமான் ஸ்பெஷல் பார்ட்னர் போத்தீஸ் பட்டர்ஃப்ளை விழா கால தருணங்கள். Co-presented by Ramraj Dhoti Shirts and Bunions, RKG Akmak Nei Sri Kumaran Thanganage Maligai, அழகு ஜோதி அகாடமி மயிலாடுதுறை மற்றும் RMK அதாவது
நீங்க எங்க போய் ஃபேஸ்புக் எடுத்தாலும் ட்விட்டர் எடுத்தாலும் சோஷியல் மீடியால எங்க ஓபன் பண்ணாலும் 90s கிட்ஸ் இதை பண்ணாங்களா, 90s கிட்ஸ் அதை பண்ணாங்களா அப்படின்னு பாக்குறீங்களா எல்லாம்? ஆமாவா இல்லையா? ஸோ இந்த 90s கிட்ஸ்னா யாரு, அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, அதை இந்த உலகத்துக்கு காட்ட போறதா நம்ம நிகழ்ச்சி. எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுருங்க. நீங்களாம் ரொம்ப குட்டி பசங்க, நீங்க 2K கிட்ஸ்லாம் இல்லை, 220K கிட்ஸு கரெக்டா? அதனால உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரு விஷயம் என்னன்னே தெரியாது. அதனால உங்களை கைட் பண்றதுக்காக எங்க ஜீ தமிழ்ல இருந்து மிகப்பெரிய செலிபிரிட்டிகள் ஒரு 6 பேர் வரப்போறாங்க. உங்களுக்கு ஒரு 3 பேர், உங்களுக்கு 3 பேர், நீங்க வச்சு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கேட்டுக்கலாம். உங்களுக்கு அவங்க ஃபுல்லா ஹெல்ப் பண்ண போறாங்க. ரெடியா? ரெடியா? அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் our wonderful sea stars on the stage. ஸ்டார்ஸ் எல்லாம் வேணாம். ஓகே சோ இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஜீ தமிழ் குடும்பத்துல இருந்து ஜீ தமிழ் நட்சத்திரங்கள் வர போறாங்க. சோ அவங்கள வெல்கம் பண்ணலாமா? அதே தமிழ் முதல்ல இருந்து ஓகே சோ இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஜீ தமிழ்ல இருந்து ஒரு சில பையலுங்க வர போறாங்கடா. அவங்களெல்லாம் கூப்பிடலாமா? கூப்பிட்டுருவோம். சக்திமான் கூப்பிட்டு தொலைங்க. எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டு. இது என்ட்ரி இல்ல, மேல தான் என்ட்ரி. எல்இடி இல்ல 3 பேர் இந்த பக்கம், 3 பேர் இந்த பக்கம். மியூசிக் போடுங்க, நீங்க வாங்க. எல்லாம் உட்காருங்க, சீட்டுக்கு போய் உட்காருங்க. பசங்களா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிற நம்ம ஜீ தமிழ் நட்சத்திரங்கள் இவங்க தான். இவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்களா, இல்ல இவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்களான்னு போக தெரியும். ஃபர்ஸ்ட் அழகப்பா கிட்ட இருந்து கேட்போம், 90s கிட்ஸ் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறேன்? 90s கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க, பட் இந்த 2 80s கிட்ஸ் எதுக்குன்னு எனக்கு தெரியலையா. 90s கிட்ஸ் தான் கேட்டோம். ஆள் இல்லாத குறைக்கு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் புடிச்சு வந்து குத்துருக்காங்க. சோ அதை நம்ம பேசிக்க வேணாம். 90s கிட்ஸா நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, இந்த மேட்டர்லாம் எது அனுபவிச்சிருக்கீங்க? அதாவது வந்து பெப்சின்னு ஒரு ஐஸ் விற்பாங்க, சப்பி சாப்பிடுவோம். ஆமா, அதை வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆரம்பிச்சோம்னா மத்தியானம் வரைக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஐட்டம் அது. 80sல வந்து இந்த விசிஆர் டெக்கு போட்டு பாக்குறது, எங்க அப்பா படம் வாங்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு டெக்கை போட்டு அதை அது ஒன்று இருக்கு. அப்புறம் ஃபோன், யார் வீட்லயாவது பக்கத்து வீட்டில் 3ஆவது வீட்டில் இருக்கும் ஃபோனு, ஓடி போய் அந்த ஃபோனு 7 மணிக்கு நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து பேசுவோன்னு அந்த ஃபோன் மேட்ரு. சூப்பர். சரி, மாதிரி 90sல வந்து நிறைய கேம்ஸ் விளையாடி இருக்கோம் இல்லையா? சக்திமான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற 90s கேம் ஏதாவது சொல்லுங்க. நிறைய கேம்ஸ் இருக்குது 90sல வந்து முக்கியமான. இருமா நான் சொல்றேன். நீயே பேச ஆரம்பிச்சா இன்னும் சொல்லவே இல்லையே. அதாவது 90sல வந்து பாத்தீங்கன்னா சொல்லு முக்கியமா வந்து நாங்க வந்து கோலி விளையாடுவோம். கோலியிலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. குழியா குண்டு, நீட்ல வச்சு தோணில ஜானு, இதெல்லாம் வந்து கோலியில ஒரு வெரைட்டி. ஹவுஸ் கார், இப்படி வரிசையா கோலி அடிக்க வச்சுட்டு, ஆமா எந்த கோலி அடிக்கணும் அப்படி இந்த இதுல இருந்து சொல்லுவாங்க. கோலியை வரிசை அடிக்க வச்சிருவோம். அதுல எந்த கோலியை காட்டுறாங்களோ கரெக்டா அந்த கோலியை சொன்னா பாதி அப்படியே நம்ம கையில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுவோம். அதுக்கப்புறம் வந்து நிக்கல் குந்தல்லாம் ஸ்கூல்ல விளையாடுவோம். உட்காந்தா பங்குத்து, நின்னா பங்குத்து, ஸ்டாச்சு சொல்லி விளையாடுவோம்டா. ஸ்டாச்சு. சோ 90s கிட்ஸ் பயங்கரமான வேலைகள் நிறைய பண்ணிருப்பாங்க, ஓகேவா? அதுல முக்கியமான வேலை என்னன்னா 50 காசு 1 ரூபாய் குத்து அவர் சைக்கிள் எடுத்து ஓட்டுறது. அவர் சைக்கிள் எவ்வளவு பேர் ஓட்டுறீங்க ஜட்ஜஸ்? அவர் சைக்கிள் 2 hours 1 hour. சோ அவர் சைக்கிள்ல உங்க எல்லாம் என்னன்னு தெரியுமா பசங்களா? நீங்க சொல்லுங்க, இந்த காலத்து பசங்களா. வாட் இஸ் அவர் சைக்கிள்? தெரியாது. எங்க வீட்லயே 4-5 சைக்கிள் வச்சிருந்தா அவர் சைக்கிள் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இந்த பக்கம் சொல்லுங்க. டேய், அவர் சைக்கிள் என்னன்னு தெரியுமா? தெரியாது.
தெரியாது. அவர் சைக்கிள்ன்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிருக்குது இந்த காலகட்டத்தில் இல்லையா? அவர் சைக்கிள்லாம் என்னன்னா, ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும். அந்த அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு ₹1 கொடுத்தா அவர் ஒரு சைக்கிள் கொடுப்பாரு. அந்த சைக்கிளை நம்ம 1 ஹவர் சுத்திட்டு திருப்பி எடுத்துட்டு அவர்கிட்டயே விட்டுட்டு வந்துடணும். இப்பெல்லாம் ₹1 கொடுத்தா ஒரு சாக்லேட் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? இந்த அவர் சைக்கிள் ஓட்டும் போது ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்னன்னா, காத்து கம்மியா இருக்கும், காத்து போயிடும். ஸோ அடிக்கடி நம்மளே பம்ப் எடுத்து காத்து வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க்கு தான் விளையாட போறோம். குழந்தைங்கலாம் கரெக்டா சைக்கிளுக்கு காத்தடிக்க கத்துக்க தர போறோம். ஓகேவா? ஸோ உங்களோட மென்டாஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க அதே மாதிரி செய்ய போறீங்க. ஓகே? எஸ். ஸோ இந்த பக்கம் 2 பக்கத்துல ப்ராப்பர்ட்டி எடுத்துடுவாங்க. ஓகே. ஸோ 90s கிட்ஸ் அவங்களோட வீர வரலாற்றை, வீர வாழ்க்கையை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேக் டு பேக் பார்க்க போறோம். அண்ட் முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி அவர் சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்றது? காத்தடிக்கணும். ஓகேவா? இது டியூப். இது பேர் என்னன்னு தெரியுமா பசங்களா உங்களுக்குலாம்? பம்பு. சோ பம்பு இந்த காலத்துல இருக்கு. பம்ப் எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? சோ இந்த பம்பை இந்த டியூப்ல ஃபிக்ஸ் பண்ணி காத்தடிக்க போறீங்க. சோ நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட குருமார்கள் வந்து அது எப்படி அடிக்கிறதுன்னு அடிச்சு காட்டுவாங்க. அது அப்படியே உத்து கவனிச்சுட்டு அப்புறம் நீங்க டாஸ்க் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கு அக்ஷயா, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கு உஷா. 2 பேரும் வாங்க, ஒரு கை தட்டுங்க. இதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த டியூப் வந்து ஃபுல் ரவுண்ட் ஆகணும். ஒரு சைக்கிள் வீல் மாதிரி ஆகணும். ஆமா. சோ இந்த ரவுண்ட் பேரு காத்தடி சோனா. ஒன்ஸ் ஊதுனாலே ஃபுல் ரவுண்ட் ஆயிடும். இது ஊதுனா ரவுண்ட் ஆகுமா? ஊது. நான் இல்ல, அக்ஷயா. அக்ஷயா உன்ன அது அக்ஷயால சொல்லணும். நீ என்னத்துக்கு சொல்ற என்று நம்ம டியூப்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேப் இருக்கும். ஓகேவா? இந்த கேப் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. தனியாக எடுத்து வச்சுன்னா தொலைச்சிங்கன்னா அப்புறம் டயர் வேஸ்ட்டாக போயிடும். சரியா? அடுத்தது இதுக்கு ஒரு வாய் இருக்கும். பம்புக்கு ஒரு வாய் இருக்கு. இந்த வாயில இதை கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணணும். சரி, நான் என்ன கேட்குறேன், நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற? அதை எடுத்துட்டு வாயில வச்சு ஊது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா அந்த கவுண்ட் சொன்ன தெரியுமா? இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆயிடும். ஓகேவா? லாக் பண்ணிட்டு கீழே வச்சிடுங்க. இங்க பாருங்க, இங்க ஃபுட் ரெஸ்ட் இருக்கு நம்மளுக்கு. அடேங்கப்பா. காலை இதுல வச்சிட்டு தான். இருமா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். நீ பாக்குறதுக்கு தர லோக்கலா இருக்க, பேச்சு மட்டும் போட் கிளப் ஆபீசர் மாதிரி இருக்க. ஃபுட் ரெஸ்ட்ன்ற, மவுத் பீஸ்ன்ற. ஓகே, கால் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு நமக்கு. ஓகேவா? இந்த கால் வைக்கிற இடத்துல நம்ம இங்க வச்சாதான் நம்மளுக்கு இங்க சப்போர்ட் கிடைக்கும். ஓகே ஓகே. இப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சக்திமான் இருமா. உஷா என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அதாவது நீ உன்னோட சைடு டீமுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும். சரியா? கண்டிப்பா வந்து ஏய், இது சொல்லிலாம் தரவேனா, நீ ஸ்ட்ரைட்டா போட்டுரு. ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா போதும், ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா. அப்ப ஈவே எதுக்கு வந்திருக்கா? அட மொக்க மண்டையா. அவ இப்ப போட்டியில கலந்துக்க போறா. ஓகே பசங்களா, உங்களோட கேப்டன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க? எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. இந்த ஸ்காட் அடிக்கிற டாஸ்க்ல ஜெயிக்கிறது அக்ஷயாவா உஷாவா இப்ப பார்க்க போறோம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. காத்தடிக்குது. நல்லா பம்ப் பண்ணு. கம் ஆன். காத்தடிக்குது, காத்தடிக்குது, காத்தின் வெட்டு காத்தடிக்குது. எங்க அக்ஷயா, கம் ஆன், கம் ஆன். வாவ், அக்ஷயா. இந்த தட்டு முடிஞ்சுட்டா. அக்ஷயா எவ்வளவு அழகா அதை ஃபிட் பண்ணி கரெக்டா காத்தடிச்சு முடிச்சா. நீ அவளுக்கு ஈக்குவலா பல்கா தான் இருக்கிற. உஷா அடிச்ச காத்துல பம்பே நாள் அடிச்சு பாத்தியா? ஃபைனலா அக்ஷயா சூப்பரா காத்தடிச்சு ரவுண்டான டயரை உருவாக்கி விட்டா. ரெண்டு சைடும் பசங்க எல்லாமே நல்லா பாத்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்க பக்கம் இருந்து யார் வர போறா நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. ஆனா யார் செலக்ட் பண்றோம்ன்றது நான் சொல்ல போறேன். ஓகேவா? இந்த பக்கம் வந்து அந்த பையனை செலக்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் வந்து பெனடிக்க செலக்ட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் அனுப்புங்க. காதரன் பெனடிக் வாங்க. ஓகே. பெனடிக் அண்ட் பாஷா
ஃபுல்லா அடி என்ன காத்து போகாது. சூப்பரா நல்லா பண்ணு நல்லா பண்ணு. மாவீரன் காதருக்கும் பெனடிக்கும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுருங்க. காதர் முக்குல காத்து வந்ததோ இல்லையோ கக்காவே வந்திருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓகே, ஸோ உங்களால வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணீங்க, சூப்பரா அடிச்சிங்க. ஓகேவா? இது பெரியவங்க ஓட்டுற சைக்கிள்ல, அதனால பெரிய பசங்களே வந்து காத்து அடிக்கிட்டோம். நீங்க 2 பேரும் இடத்துக்கு போங்க. ஆமா. சோ இந்த டாஸ்க் இரு அப்படிலாம் கூப்பிட்டா அதுக்கு நான் அவ்வளோ கேஸ் வேணா. சோ இது சின்ன பசங்க அடிக்க முடியல, பெரிய பசங்களா தான் அடிக்க முடியுது. அதனால கொஞ்சம் சின்னதுல பல்கியா இருக்க 2 பசங்களை கூப்பிட போறோம். இந்த பக்கம் வந்து மோனிஷா, இந்த பக்கம் வந்து தீபேஷ். 2 பேரும் வாங்க. வாடா. Okay, and the time starts now. Now, come on, come on, come on. நல்லா அடி, அழுத்து கீழே லாஸ்ட் வரைக்கும். Come on, Monisha, come on. Monisha, இந்த கால வை. 2 கால வை. 2 கால வை. மகேந்திர பாகுபலி. பிரச்சனைதான். நான் அடிச்சு பார்த்தேன். Monisha, come on, Monisha. ஸோ டயருக்கு காற்று அடிக்கிறதுல 2 பேரும் விளையாடினாங்க, 2 பேரும் கரெக்டாக அடிச்சாங்க. இந்த பஞ்சர் கொஞ்சம் பெரிய பஞ்சர் போல இருக்குது, அதனால கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்குது. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரையும் தீபேஷ் வந்து கரெக்டாக தீபேஷ் டீம் காத்தடிச்சு வின் பண்ணதுனால, சரி காத்தடிச்சு வின் பண்ணதுனால என்னடா கொடுப்பீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு கேட்குறீங்கல்ல, எனக்கு கேட்குது. பழைய காலத்தில் நம்மளாம் ஸ்கூலில் காம்படிஷனுக்கெல்லாம் போய் விதவிதமாக வேஷம் கட்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணா கடைசியாக என்ன கொடுப்பாங்க மாமா நீ சொல்லு? சோப்பு டப்பா. அதே எவர் சில்வர் தட்டு, சோப்பு டப்பா, இந்த மாதிரி தான் gift கொடுப்பாங்க. ஓகேவா? அதே gift தான் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். அந்த gift எங்க இருக்குன்னு இப்ப காட்ட போறோம். சூப்பர்மேன் அங்க போ. இப்ப இவ்வளவு நேரம் இங்க இருந்ததெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லை, சரியா? இப்பதான் பார்க்க போறீங்க. உங்களுக்கான gift இதோ. 90s கிட்ஸ்களின் ஆசான gift எவர் சில்வர் பிளேட். இது எவ்வளவு பேர் வீட்டுல ஜெயிச்சு வச்சிருக்கீங்க? நீ ஜெயிச்சு வச்சா பிச்சை எடுத்து வச்சியா? அண்ட் பவுடர் டப்பா, குழந்தைங்க யூஸ் பண்ற பவுடர் டப்பா அண்ட் ஸ்பாஞ்ச். சோ இதுதான் இன்னைக்கு நீங்க வாங்க போற பரிசுகள். இந்த பரிசு மழைய அள்ளிட்டு போக போறீங்க. சோ இந்த டீம்ல வந்துட்டு யார் வின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதுல இருந்து ஒரு சூப்பரான gift காத்துக்கிட்டு இருக்கு. டெலி ஷாப்பிங். பழக்க தோஷம். கடலூர் நேயர்களே, விழுப்புரம் நேயர்களே, ஸ்டாக்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸ்டாக்ஸ் அவுட் ஆறதுக்குள்ள கால் பண்ணுங்க, இந்த தட்டு உங்களுக்கு கிடைக்கும். வாவ் வாவ். விழுப்புரத்துல இருந்து ஸ்ரீலதா பேசுறாங்க. ஸ்ரீலதா, 10 தட்டு உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த டேபிள் பரிசு கொடுக்க சொன்னா தலை ஷாப்பிங் பண்ணுறேன். இல்லடா, இந்த டேபிள், இந்த தட்டு, இந்த செட்டப்லாம் பார்த்தோன்னே அந்த ஃப்ளோ வந்துருச்சு. சரி ஓகே. டேய் தம்பி, என்ன gift வேணும்? வா வந்து எடுத்துக்கோ. அதுக்கு நான் அவ்வளவு வேணாம், அவன் ஜெயிச்சிருக்கான். அதுக்கேத்த மாதிரி சொல்லியா? அதுக்கேத்த மாதிரி வந்து இவன் வந்து அதுக்கேத்த மாதிரி சொல்லுன்னா பரிசு சொல்ல. ஓகே தீபேஷ், செமையா வந்து காத்தடிச்சு நீ வின் பண்ணிருக்கடா. சோ உனக்கு இங்க இருக்கிற அதிசய பொருட்கள்ல இருந்து ஒரு பொருள் gift-ஆ வரப்போகுது. அதிசய பொருட்கள் தட்டு வேணுமா, சோப்பு டப்பா வேணுமா, குடம் வேணுமா? அசல இருந்து சொல்லு நிக்க. எத்தனை வாட்டி? ஓகே தீபேஷ், இங்க பாரு, இந்த கேம்ல நீ செம்மையா வின் பண்ணிருக்கிற. சோ இங்க இருக்கிற பொருட்கள்ல இருந்து ஒரு சூப்பரான gift உனக்கு காத்திட்டு இருக்கு. சோ அவன் கொஞ்சம் பெரிய பையன் அப்படின்றதுனால பென்சில் பாக்ஸ் அவனுக்கு gift-ஆ கொடுத்துடலாமா? அவன் வந்து எத்துன்னு போனோம், இத அவன் கிட்ட சொல்லணும். பஸ்ல இருந்து சொல்லு.
அப்படிதானே? சொல்லு. ஓகே இப்போ அகைன் டேக் 3. தீபேஷ், அதாவது இந்த கேம் வந்து நீ சூப்பரா வின் பண்ணிருக்க சரியா? சோ உனக்காக கைத்தட்டல் மட்டும் இல்லாம இங்க சூப்பரா நிறைய பரிசுகள்லாம் இருக்கு. இதுல இருந்து நீயே வந்து ஒன்னு எடுத்துட்டு போ. டேக் 4. சரி ஓகே தீபேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய் அடிக்கோ நானும் பாத்துட்டேன். டேய் இந்தா தீபேஷ் நீ காட்டு பிடிச்சி போடா. உன் பரிசுடா முடிச்சுடா. ஓகே ஸோ காத்தடிக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கினீங்க. 90s கிட்ஸ்னா அடிப்படை ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா காத்தடிக்கிறது. ஓகேவா? இதை கற்றுக்கிட்டீங்களா? இனிமேல் நீங்கள் வீட்டில் பஞ்சர் கிஞ்சர் ஆச்சுன்னா உங்கள் சைக்கிள் நீங்களா அடிச்சுப்பீங்களா காற்று? ஓகேவா? ஆ சைக்கிளையும் கொடுத்துருங்க. இது நான் கேட்டேன் பாரு. என்ன அடிக்கணும் நம்ம ஷோவே 90s கிட்ஸ் பற்றின ஷோ தான். ஸோ 90s கிட்ஸ் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணியிருக்கிறானுங்க பாவி பசங்க அப்படின்றத ஒன்றுன்னா காட்டுறோம். அந்த வகையில் 90s கிட்ஸுக்கு இருக்க முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா காசு சேர்க்கறது ஒன்று, சேர்த்த காசை கபால்னு அவசரத்துக்கு எடுக்கிறது. ஓகேவா? எல்லாரும் காசு சேர்ப்போம். திடீர்னு ரோட்ல வந்து ஐஸ் காரு குச்சி ஐஸ் வண்டி தள்ளு போவாரு. ஐயோ ஐஸ் போதே, ஐஸ் முக்கியமா சேவிங் முக்கியமான எல்லாம் என்ன சொல்லுவீங்க? அந்த டைம்ல போய் அந்த உண்டியில இருந்து அந்த ₹1 நாங்க எடுக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்குது. ஐயோ 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 அந்த வலிய சொல்ல முடியாது. சோ அதனால உங்களுக்கு இத டாஸ்கா கொடுக்க போறோம். ஓகேவா? சோ இந்த ரவுண்ட் பேரு உண்டியல்ல காசு எடுக்கிறவன் மாசு. இந்த சைடுல இருந்து இந்த காசு திருடுற பழக்கம்லாம் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத மூஞ்சியை பார்த்தே கெஸ் பண்ணி அதேதான் கதிரை தான் இப்போ வந்து நம்ம கூப்பிட போறோம். கதிர் ப்ளீஸ் வாங்க. ஸோ அந்த பக்கம் இருந்து ஒரு பக்காவான திருடனை இறங்கிட்டாங்க. ஸோ திருடனுக்கு திருடன் தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஆளை பார்க்காமே நாங்கள் கூப்பிடுறது சிங்கப்பூர் தீபன்னு. வாங்க மிஸ்டர் தீபன். காசு பணம் கொட்டு மணி காசு பணம் கொட்டு மணி. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னு தான் பார்க்க போறோம். நீ 5 காயின் எடுத்து ₹10 எடுத்தீங்கன்னா நீ தான் வின்னு. ஓகேவா? ₹1 எடுத்துறவங்க ₹1க்கு 10 வாட்டி எடுத்தாலும் ₹5 10 வாட்டி எடுத்தாலும் ₹5 10 வாட்டி எடுக்கிறவங்க தான் வின்னர். நான் ஏதாவது பேசணும் இல்லையா? யாரு காசு அதிகமா இருக்கு அவங்க தானே வின்னர். அவ்வளவுதான். அமௌண்ட் தான கனெக்ட் பண்றீங்க. இதே இவ்வளவு பெருசா வளர்ந்து பேசுறேன். அவ்வளவுதான். ஓகே and your time starts now. Come on mama. ஸ்கேல் வச்சிடு மாமா. நோண்டு. ஸ்கேல் வச்சிடு. அவ்வளவுதான். ஸ்கேல் கூட டேய். இல்ல இப்படி பவுத்தி கூட இப்படி தட்டி பாரு. ஆம்பன் மாமா டெக்னிக்கா எடுக்கறாரு. ஸ்கிரிப்ட் பண்ணி எடுக்கறாரு. மாமா. ஏய் மண்ணே வரல. அடுத்து ட்ரை பண்ணு. மன்னர் பின்னதா. ஆமா ஸ்கேல் வச்சு எடுக்கறான் பாரு அவன். அந்த இது ட்ரை பண்ணு. ஆனந்தம். ஏய் இது அந்த பக்கம் ஒண்ணுக்கு இந்த பக்கம் ஒண்ணு கூட எடுக்கல. சத்தியமா மாமா இது ட்ரை பண்ணு. நீ எதுச்சுமா வயிறுமா? நீ மேலே ஏறு நல்லா இருக்கும். ஆமா கீழ நல்லா இருக்கும். கீழ வேளை இது. நீ கூட திருட்டு பையல. டைம் போயிட்டா இருக்கு. லாஸ்ட் 20 செகண்ட். வயசான காலத்துல அவனுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு முதல்ல உண்டியல் ஓட்ட எங்க இருக்குன்னே தெரியல. அரேஞ்ச் பண்ணி கேட்கறியா? அது அப்படியே ஓடாத. லாஸ்ட் 10 செகண்ட். அங்க பாரு வந்துட்டே இருக்கு பாரு காயின்ஸ். டைம் அப். ஃபர்ஸ்ட் கதிரெல்லாம் விட்டுருங்க. அவன் என்ன பண்ணான்? மிகப்பெரிய சாதனையாளர் நம்ம தீபன் கிட்ட கேட்போம். வெக்கமா இல்லையா அவனுக்கு இவ்வளவு பெருசாக்குறியே? இல்ல மாப்ள இதுல வந்து ஓட்ட சின்னதா இருக்கு. அதனால வந்து உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் கொட்டுது. அதெல்லாம் மேட்டர் இல்ல. உனக்கு வந்து கண்ணு சரியா தெரியல. உள்ள காசு எங்க இருக்குது கல் எங்க இருக்குது. நீ இவ்வளவு நேரம் கல்ல போய் குச்சியை வச்சு தடவிட்டு இருக்க. இது உள்ள எவ்வளவு காசு இருக்கு சொல்லு. இது உள்ளயா எவ்வளவு இருக்கு சொல்லு. 25 காயின் இருக்குது. போடா. போட்டது நான் தான்டா. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி போயிடுறோம். உண்மைங்க. முதல்ல சொன்ன மாதிரி திருட்டு பழக்கம் ஜாஸ்தியா இருக்கறனால எங்க சைடுல கதிர் வந்து ஏகபோகமா எடுத்திருக்க. அப்படி அக்ஷயா
அக்ஷய் என்ன பண்றீங்க? அசிங்கமா பண்ணக்கூடாது இப்பெல்லாம். என்ன ஒரு திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா So, எங்களோட மென்டர் வந்து ஈஸியா உண்டியல்ல இருந்து எப்படி காசு எடுக்கலாம், எப்படி காசு எடுத்துட்டு போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடலாம், பஞ்சு மிட்டாய்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இவனெல்லாம் குருவா குத்துறதுக்கு அந்த சேரை சும்மாவே விட்டுருக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு தடவை கை தட்டிக்கலாம். அவசரப்படக்கூடாது. சரி, இப்போ இந்த பக்கம் இருந்து ஒரு ஆள் வர போறீங்க, இந்த பக்கம் இருந்து ஒரு ஆள். தேஷன் and நிரஞ்சனா வாங்க. ஓகே ஓகே, சோ பசங்களா இப்போ உங்களுக்கான டாஸ்க் and your time starts now. எடி சீக்கிரம் கம் ஆன். அப்படிதான். என்னடா பண்ற? டேய் திருப்புடா. இதெல்லாம் வச்சு கூட எடு. சரி, ஒரு சந்தியா வந்துரு. சந்தியா வா, நீ வா. பேசு, நீ அப்படி போயிடா. அவ்வளவு விட்டுரு, அவ்வளவு விட்டுரு. இந்த அழகிய தருணத்தை இன்னும் சூப்பரா இருக்கிறதுக்காக நம்ம சூப்பர் உமன் சென்டரா ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ஆர்டினரி பாட்டு ஓகே, லாஸ்ட் 5 seconds. 5 4 3 2 1 டைம். அந்த உண்டியல போடுங்க. ஓகே, அமௌண்ட் என்ன? எங்க அமௌண்ட் என்ன? காசு என்னங்க? 5 4 5 6 7 8 9 5 10 15 25 26. ஓகே, கமல் உங்க சைடு எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு earn பண்ணிருக்காங்க? இந்த பக்கம் இருந்து ஜெயிச்ச அமௌண்ட் எவ்வளவா இருக்கும்? 25 ரூபாய். 30 ரூபாய். இந்த பக்கம் இருந்து ஜெயிச்ச அமௌண்ட் 20. இங்க நாங்க சம்பாதிச்ச காசுல எங்க டீமுக்கே நாங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம்டா. நாங்க சம்பாதிச்சது 43 ரூபாய். காசு மணி மணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாதிச்சுதான். வெற்றி நமது. வெற்றி நமது. ஓகே, அமைதி அமைதி அமைதி. சோ இந்த ரவுண்ட் பொறுத்த வரையும் அந்த பக்கம் இருந்து 45 ரூபாய் எடுத்துருக்காங்க, 43 ரூபாய். இந்த பக்கம் இருந்து குட்டி பொண்ணு வந்து 26 ரூபாய் எடுத்துருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க மண்டை ஆட்டக்கூடாது திவாகர். எங்கன்னா தும்பப்பூ மரமா பார்த்து தூக்க மாட்டீங்க திவாகர். சிங்கப்பூர் ஐயோ, இதெல்லாம் பார்த்து ஓகே, இப்போ உங்களுக்கு பரிசு கொடுக்கும் தருணம். நீங்களா போய் பரிசு எடுத்துக்கலாம். அந்த லிங்க் இப்போ ஃபரீனா உங்களுக்காக சொல்லுவாங்க. எப்படி சொல்ல போறேன்னு மட்டும் பாருங்க. சோ நிரஞ்சனா குட்டி சூப்பரா வந்து நிரஞ்சனா குட்டில வேணாம், பரிசு எடுத்துங்கன்னு மட்டும் சொல்ல போதும். நிரஞ்சனா டார்லிங், நிரஞ்சனா பேபி 43 ரூபாய் சம்பாதிச்ச ஒரே காரணத்தினால உனக்கு இதுல இருந்து என்ன குடுக்குறதுன்னு யோசிச்சு உனக்கு என்ன வேணும்? இவ்வளவு பெருசா இருந்து ஒண்ணுமே ஜெயிக்காத நம்ம சிங்கப்பூர் தீபனுங்க. சின்ன குழந்தையா இருந்தாலும் வீட்டுக்கு குடம் ஜெயிச்சுன்னு போற நம்ம நிரஞ்சனா எங்க. நிரஞ்சனாக்காக எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. சிங்கப்பூர் தீபனுக்காக எல்லாம் ஒரு தடவை ஜோரா தூணு துப்புங்க. 1 2 3. ஓகே, சோ 90s kids 2K kids வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். சோ 2K kids கூட ஈஸியா மேய்ச்சிடலாம் போல இருக்கு. இந்த 90s 80s kids மேய்க்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ. சோ இப்போ வந்து நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து எங்கெல்லாம் நல்லா ஏமாத்தி இருக்காங்க. இருக்கிற ஓட்ட ஒடிசல் பழைய சாமான் இதை வச்சுதான் எங்களுக்கு கேமு, இதுதான் உலகத்திலேயே உன்னதமான உயர்ந்த கேமு அப்படின்னு நம்ப வச்சிருக்கிறாங்க. நாங்களும் கூட்டத்தனமா அதெல்லாம் விளையாடி இந்த சோப்பு டப்பாக்கும் டிஃபன் பாக்ஸுக்கும் உங்க அம்மா மாதிரி ஆசைப்பட்டு விளையாடி கை காலெல்லாம் உடச்சின்னு வந்துருக்கிறோம். ஸோ அந்த வகையில நாங்க பெரிய கேமுன்னு நம்பி ஏமாந்த மிகப்பெரிய ஒரு சித்து விளையாட்டுனா அந்த மியூசிக்கல் சேர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு
5-6 சேர் போட்டுருவாங்க. 3 4 நம்மள 5 சுத்தி ஓட விட்டுருவாங்க. மியூசிக் ஓடிட்டே இருக்கும். மியூசிக் நிக்கும் போது கபால் அந்த சேர்ல போய் உட்காரணும். யார் உட்கார்ந்து தனியா நிக்கிறாங்களோ அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. சோ இன்னைக்குமே வந்து இது லோ பட்ஜெட் கேம்ன்றதுனால இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 60s ல இருந்து 220 வரைக்கும் இந்த கேமை தான் விளையாடி இருக்காங்க. அந்த கேமை தான் நாமளும் இப்போ விளையாட போறோம். சோ முதல்ல வந்து நம்ம மென்டார்ஸ் எல்லாம் இந்த கேம் வந்து விளையாட போறாங்க. உங்களுக்காக நாங்க அழகா வந்து சேர்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஆமா. சோ மென்டார்ஸை பொறுத்தவரையும் இது டீமா இருக்க போறது இல்ல. இண்டிவிஜுவலா யார் ஸ்ட்ராங்கான ப்ராப்பர் அக்மார்க் ஐஎஸ்ஐ முத்திரை போட்ட 90s கிட் அப்படின்னு பார்க்க போறோம். யார் அந்த கடைசியில ஜெயிக்கிற 90s கிட்? ஆல் குருநாதர்ஸ் கம் இன். And your time starts now. Music. வயசானாலும் அழுகுதல் ஆடுற நம்ம அரவிந்த் மாமாக்கு எல்லாம் ஒரு தடவை சோறா துப்பிடுங்க. கை தட்ட சொல்ல துப்ப சொன்ன. ஓகே 1 அவுட். அடுத்து ஏந்திர இந்தா ஒரு சாரு சென்னைக்காக சோப் பண்றோம். இப்படிதான் உருட்டி விடுவோம். மியூசிக். இரண்டாம் கட்ட போட்டியில் நமது உஷா ஆண்டி போட்டியை விட்டு வெளியேறுகிறார். அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து ஓகே உயிருள்ள உஷா போய் உட்காருங்க. ஓகே மியூசிக். சுத்துறோம். தண்ணி லாரி மோதி கடும் பாதிப்புக்கு உள்ளானதுனால போட்டியை விட்டு விலகிறாரு. கை வைக்க கூடாது, டிக்கி வைக்கணும். ஆமா பரிசு இவரே குத்துறாரா. ஓகே ஏந்து ஓடுங்க அழகப்பா. போட்டி கடுமையாக சென்று கொண்டிருக்கிறது. கடைசி 2 இடங்கள் 3 முக்கிய நபர்கள் முக்கி போட்டி போடுகிறார்கள். And your music starts now. நமது தீபன் சிங்கப்பூர் தீபன் வந்தது ஜல்லிக்கட்டு கால துள்ளி கொண்டு வந்து ஊந்தது மாதிரிலாம் இல்ல, காட்டு பண்ணி தடம் பொறுத்து வந்து ஊந்த மாதிரி இருந்தது. திட்டமிட்ட சதி. நான் சென்டர்ல வரும்போது பாட்டை கட் பண்ணிட்டாருங்க. கரெக்டா பிளான் பண்ணி வச்சாருங்க. சூதாட்ட ஆட்டாருங்கடா. சரி நன்றி, மிக்க நன்றி. நீங்க போங்க, இடத்துல உட்காரலாம்.
வேற சேரே ஃபுட்பால் ஆடுறாடா. முக்கியமா உயிர் முக்கியமா? ஸோ இறுதி போட்டி விறுவிறுப்பா போகுது. ஒரே சீட்டு. ஜெயிக்க போறது யாரு? ஓகே, மியூசிக்கல் சேர் இந்த அரிய கேம்ல நான் தான் கெத்து அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறது நம்ம கதிரா இல்லனா நம்ம அழகான டான்சரா அப்படின்னு பாப்போம். லெட்ஸ் வெல்கம் லெட்ஸ் ப்ளே தி மியூசிக். அமேசிங்கா இந்த டஃப்பான ஸ்ட்ராங்கான ஒரு கேம் வந்து செம்மையா விளையாடி கதிர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஏய் என்னமா பண்ற? இத பார்த்தா வெற்றி நமதே. வெற்றி நமதே. வெற்றி நமதே. ஸோ எல்லா தடவையும் நம்ம குழந்தைங்களுக்கே கிஃப்ட் கொடுக்குறோம். இனி குழந்தையாவே மாறி விளையாடின கதிருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். நீ போய் இப்போ கதிருக்கு லிங்க் சொல்ல போற. உன்னை கழுவி ஊத்த போறான். போ. ஓகே சார், இந்த மியூசிக்கல் சேர் கேம் வெற்றிகரமா விளையாடி ஜெயிச்ச கதிருக்கு அழகான அற்புதமான ஒரு பரிசு பொருள் காத்துட்டு இருக்கு. இந்த 5 நிமிஷத்துல மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த gift. இல்லடா, நான் கிஃப்ட் எடுத்து வந்துடுறா. அது பெட்டரா இருந்தது. சரி கதிர் வந்து தொலை. இந்தா உங்களுக்காக நாங்க கொடுக்குற கிஃப்ட். அதாவது என்னுடன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வந்த அக்ஷயா வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் அந்த கிஃப்ட்டை. என்ன பண்ண போறா? பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே பிண்டம் என்னும் எழுங்கொடு. ஆமா, கதிரி உள்ள நேரம் உட்காந்துருந்தா நாளைக்கு செம்பருத்தி சூட்டு எபிசோடு இன்னைக்கு தான் நாங்க எடுப்போம். அதனால அவசர காரணத்தினால கதிரை அந்த சூட்டுக்கு அனுப்பி விட்டோம். உங்கள் சேவை இதோடு போதும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் வெயிட் குறையுது. இந்த பக்கம் வெயிட் குறையுதுல. வெயிட்னா ரியல் வெயிட். ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஷோ பார்த்தவங்க எல்லாம் தெரியும். லெட்ஸ் வெல்கம் மசாலா. ஓகே ஸ்டார் ராக்கி ஸ்டார். அவர் தான் ராக்கிங் ஸ்டார் பெனடிக் அப்பா. எல்லாம் ராக்கிங் ஸ்டார் பெனடிக் அப்பானே கூப்பிடலாம். நம்ம நாச்சியார்புரத்தில் ஒரு பெரிய ரோல் பண்ண போறாரு கூடிய சீக்கிரம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபேமிலியில் அவ்வளோ ஒருத்தர். ஸோ 90s கிட்ஸ் அவங்களோட பயங்கர சாகச பயணம் வீர விளையாட்டுகள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் அடுத்ததா இது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த செட்டப்பு. உரியடி. என்ன பண்ணோம்? யாருன்னா சொல்லுங்க. நீ சொல்லுமாம்மா. இருக்கணும்.
ஒருத்தர் கீழே இருந்து கண்ணை கட்டி அடிப்பாங்க, ஒருத்தர் இழுக்கணும். ஓகே. அதுல படக்கூடாது, படாம அடிக்கணும். படாம அடிக்கணுமா? பானையில படாம அடிக்கணையா? பானையில படாம நீங்க பாத்துக்கணும். ஒருத்தர் படுற மாதிரி அடிக்கணும். இல்ல ஆல்ரெடி அங்க பானை இருக்கு, அந்த பானையிலே அடிக்கலாம். ஓகேவா? ஒருத்தங்க வந்து பானையை இழுக்கணும், ஒருத்தங்க கண்ணை கட்டி அதை உடைக்க பார்க்கணும். இது ரெண்டுமே சைமல்டேனியஸா பண்ணணும். இந்த சைடுல இருக்கவங்க வந்து உடைக்க விடக்கூடாது, இந்த சைடுல இருக்கவங்க உடைக்கணும். அக்ஷயா சொன்னது ஓரளவு நல்லா புரியுது நீ சொன்னதோட. ஸோ வழக்கம் போல இந்த ரவுண்டு குருநாதர்கள் வந்து சொல்லி தருவாங்களா மாட்டாங்களா? மாட்டாங்க. பசங்க வர போறாங்க. ரொம்ப நன்றி. அண்ட் இந்த பக்கம் வந்து ரியா, இந்த பக்கம் வந்து நேஹா. பாத்துப்பா. அதாவது இந்த விளையாட்டு யாருக்கு டேஞ்சரோ இல்லையோ தெரியல, எங்க முதியோர் கல்வி உறுப்பினர் அரவிந்த் மாமாக்கு ரொம்ப டேஞ்சர் நினைக்கிறேன். அதெல்லாம் சீட்ல நோறக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. எங்க டீம் ஆளுக்காக ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒருத்தவங்க வந்து இந்த கயிறை இழுக்க போறீங்க. ஓகே, இந்த டீம்ல இருந்து யார் வர போறா அப்படின்னா அக்ஷயா, வாங்க. ஓகே, இந்த பக்கம் இருந்து உங்களுக்கு தப்பு கொடுக்க இந்த பக்கம் உஷா. லெட்ஸ் வெல்கம் உஷா. இரண்டு பானைகளுக்கு காவல், இரண்டு அண்டாக்கள். ஓகே, அனுமார் கெட் செட் கோ. அக்ஷயா நல்லா இருக்கு. இரு நானே விட்டுக்கிறேன். அக்ஷயா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல, அவன் உடைக்க மாட்டான். அடி அடி அடி. நல்லா ஓகே அடி. அடி அடி அப்படிதான். இன்னைக்கு ஒன்னே பொழுது கட்டிடுறேன். மனுஷனாவீங்க ஒரு ஈடு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. டீம்ல இந்த தடவையோ ஜெயிச்சது என்னமோ டீம் தான். நீங்க ஒரு தடவை ஜோரா கை தட்டிங்கப்பா. அகராதி பிடிச்ச பையன். ரொம்ப அழகா பானையை உடைச்ச நேஹாக்கு, எனக்காக சாக்லேட் கொடுத்த நேஹாக்கு ஒரு தட்டு பரிசு. வெற்றி நமதே, வெற்றி நமதே. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஓகே, உரியடி இந்த விளையாட்டை குழந்தைங்க வந்து அற்புதமாக மிக திறமையோடு விளையாடுறாங்க. பட் குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு தெரியல. அவங்க குருநாதராகி நீங்க வந்து இது எப்படி விளையாடணும் அப்படின்னு கத்து கொடுக்க போறீங்க. அதுக்காக இந்த பக்கம் வந்து தானை தலைவன் தன்மான சிங்கம் அழகப்பா வர போறாரு. இந்த பக்கம் வந்து அதுக்கு நேர்மாறா மலையை இறக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் சிங்கப்பூர் தீபன். சேலம் ரெண்டு பேரும் பசங்களாம் வேடிக்கை பாருங்க. And your time starts now.
ஏடா உங்களெல்லாம் ஒரு வீர விளையாட்டு விளையாட சொன்னா அது எப்போ விடும் எப்போ கீழே அந்த கமரு கட்டு பப்பரம் மிட்டாலாம் விழுன்னு பார்த்து அதை பொறுக்கிறீங்களே கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? கோயில்ல தேங்காய் பொறுக்கின்றதெல்லாம் கூட்டிட்டு வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும் இதாண்டா நல்ல ட்ரெயின்ல பிச்சை நீ சொல்லலாம். சரி நீ ஒரு கவுண்டர் நான் ஒரு கவுண்டர். இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக மறுபடியும் 2 குட்டீஸ் வர போறாங்க. இந்த பக்கம் யார் வர போறாங்க? லெட்ஸ் வெல்கம் சக்தி அண்ட் அஸ்வின். நாளைய சிங்கங்கள் உரியடி எப்படி இருக்கும் என்று விளையாட போகிறார்கள். தேஸ்வின் அண்ட் சக்தி ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. யாருக்கு தப்பே கதா குடு. அடி சக்தி. அடி அடி சக்தி அடி அடி. அடடா ஃபுல்லா இருக்கு. கெட்ட பழக்கம். அதாகப்பட்டதே 90s கிட்ஸ் வாழ்க்கையில நிறைய விஷயம் மறக்க முடியாத விஷயம். அது விளையாட்டா இருக்கட்டும், சாப்பிட்ற பொருளா இருக்கட்டும், அதை தாண்டி வந்து நம்ம யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் பொருட்கள் வந்து ரொம்பவே நமக்கு நினைவுகள் வந்து அப்படியே பசுமையா இருக்கும். அந்த வகையில இந்த மாதிரி பொட்டி வச்ச சற்று வச்ச இது பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் சின்ன பசங்க. டிவி. டிவி. இந்த மாதிரி என்ன பாத்துருக்கீங்களா? ஓ சின்சான்ல பாத்துருக்காங்க. சின்சான்ல பாத்துருக்கீங்க, நேர்ல பாத்துல. இந்த பக்கம் யாரா பாத்துருக்கீங்களா இந்த மாதிரி? இந்த ஒரு விசித்திர பொருள் பாத்துருக்கீங்களா? உங்க வீட்டுல இப்ப சப்பையா பிளாட்டா இருக்குதுல்ல என்ன மாதிரி அந்த டிவி தான் ஒரு காலத்துல அக்ஷயா மாதிரியும் உஷா மாதிரியும் இருந்துருக்குது. 90s கிட்ஸ்னால இந்த டிவியை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா குஷியா ஆயிடும். ஓகேவா? அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் பெருசா அந்த பக்கம் பெருசா அப்படின்னு பார்த்ததுல ரெண்டு பக்கமுமே பெருசா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. சோ அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், 2 பக்கமும் ஒரு கடுமையான ஒரு போட்டி வைக்க போறோம். ஆமா, அந்த கடுமையான அந்த போட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடல் பாடல். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு பாட்டு பாடுறது ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்குல்ல, அதுதான் ரோட்ல கச்சேரி நடக்கும். எங்க போய் அம்மன் கோயிலுக்கு போனாலும் ஒரு கூழ் வாங்கி குடிச்சிட்டு கச்சேரி பார்த்துட்டு டைம் பாஸ் ஆயிடும். ஓகேவா? ஆடல் பாடல் அப்படின்றது வந்து 90s கிட்ஸ்க்கு ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயம். அதுதான் நீங்க பண்ண போறீங்க. அதுவும் அந்த காலத்து ஸ்டைல்லயே அந்த காலத்து பாடலுக்கே ஆட போறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா? மேலிடத்துல இருந்து ஆமா அப்படிதான் ஆட போறீங்க. சோ இந்த பக்கம் யார் வர போறா, இந்த பக்கம் யார் வர போறா? ஃபரீனா நீங்க சொல்லுங்க. எஸ், இந்த சைடுல இருந்து நம்ம கூப்பிட போற அந்த 2 கடுமையான போட்டியாளர்கள் அஃப்ரோஸ் அண்ட் நேஹா. இந்த பக்கம் இந்த டேஸ்ட் பிரச்சனை. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு போடு போடு
சாப்பிட்டானா? அருமையாக இந்த நாட்டை ஆடிய உங்கள் நால்வருக்கும் ஒரு பரிசு. ஓடிப்பாங்க அந்த எத்தனை ஓடுறவங்க பாப்போம். சின்ன பசங்க ஆட்டாங்க. 90s கிட்ஸ்ல வந்து ஒரு ஆசான பயங்கரமான டான்சர் அக்ஷயா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அக்ஷயா வச்சுட்டு நம்ம அந்த 90s டான்ஸ் பார்க்கலனா எப்படி? பார்த்தே ஆகணும்ல. அக்ஷயாக்கு ஈக்குவலா ஒரு ஜோடி யார் இருக்காங்க? அக்ஷயாவும் ராக்கிங் ஸ்டாரும் சேர்ந்து நம்ம கண்களுக்கு ஒரு பேர் விருந்து வழங்க போகிறார்கள். ஆயிரம் தான் இருந்தாலும் பேண்டிக் அப்பா உங்களை வந்து உங்க ப்ராப்பர்ட்டி கிட்டே ஒப்படைக்கிறோம். பேண்டிக் அம்மா அவருக்கு கையோட புச்சின்னு பார்க்க அவரை உட்கார வச்சுக்கோங்க. நம்ம டான்ஸ் குவீனு 90s ஹீரோயினுக்கு அந்த வெறி அடங்கவே இல்லை. ஒரு குத்து பாட்டு போட்டு ஆனாதான் இந்த ஸ்டேஜை விட்டு போடுவேன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டு உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய ஜோடி நாங்க கொடுக்க போறோம். இந்த பக்கம் காதர் பாய் ஆச்சா வைத்தேன். நீ குறிப்பாக சாப்பிட்டு ஆடு அவனுக்கு பார்க்காத அவங்க பண்ணிப்பான். சூப்பரான காதர் பாக்ஸியாக்கோ ஒரு பரிசு பொருள் காத்துன்னு இருக்குது. முன்னாடி ஓடி போய் உங்களுக்கு என்ன எடுத்துன்னு ஓடி போய் உங்க சீட்ல உட்காந்துங்க. ஓகே, சோ போன ரவுண்ட்ல நம்ம உரி அடியில இந்த ஆரஞ்சு மிட்டாய், கமரு கட்டு, அதாவது 90sல நம்ம என்ஜாய் பண்ண சாக்லேட்ஸ்லாம் புளிப்பு மிட்டாய் எப்படி இருந்துச்சு? உஷா நீ சொல்லுமா, நம்மள ஒரு ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம்? ஒரு ரூபாய்க்கு 4. ஒன்னு வந்து 4 25 பைசா. நான் வந்து ஸ்கூல் போகும்போது ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவேன். 10 ரூபாய்க்கு புளிப்பு மிட்டாயா?
ஒரு பாக்கு 4 40 வரும் 40 மிட்டாய் 40 மிட்டாய் வந்து பேக்ல சைடு அந்த வாட்டர் பாட்டில் போல அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு பீடையோ கையில போயிட்டே இருக்கும் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கீழே ஆயாட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்து எதிர்க்க இருக்கிற கடையில ஆரோக்கியமான திடகாத்திரமான உடலுக்கு அப்ப புளிப்பு மிட்டாய் தான் காரணம். இந்த புளிப்பு மிட்டாய் தான் காரணமா இருந்திருக்கு அப்ப. குட்டி பசங்க நீங்களா என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா பீட்சா. பீட்சாவா? ஓகே, வேற என்ன ஸ்நாக்ஸ்? அண்ணா டேரி மில்க் பர்கர் பர்கர் பீட்சா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ் பிஸ்கட், ஃப்ரைட் ரைஸ், கிரில் சிக்கன். ஓகே, இந்த காலத்து ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா பர்கர், பீட்சா, சிக்கன் லாலிபாப், இங்க என்னமோ கிரில் சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், சீஸ் பூரி என்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதா கெட்டதா யாருக்குமே தெரியாது. சத்தியமா நல்லது இல்ல, அது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா 40 சாக்லேட் சாப்பிட்ட உஷா இவ்வளவு ஆரோக்கியமா இருந்தா கண்டிப்பா இந்த சாக்லேட் ஆரோக்கியமான சாக்லேட் தான் இருக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த காலத்துல அதாவது 90sல நாங்க சாப்பிட்ட சாக்லேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெல்தி தெரியுமா? வெறும் கோகனட்ல செஞ்ச கமர்கட்டு சாப்பிடுவோம். அதெல்லாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் போடாது அண்ட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பொரி உருண்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹால்ஸ் மிட்டாய் மாதிரி ஒரு மின்ட் மிட்டாய், இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுருப்போம் இல்லையா? ஆமா. சோ உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்து 90s கிட்ஸோட predominant ஸ்நாக்ஸ் என்னன்னா இது பேரு வேர்க்கடலை உருண்டை. ஆஹா. இது பேரு பொரி உருண்டை. இது பேரு தேன் மிட்டாய். ஆனா இது பிரிச்சா தேன் எல்லாம் வராது. நாங்க இதுல தேன் வருதுன்னு நினைச்சு நம்பி ஏமாந்தோம். வெறும் சக்கரை தண்ணி. இது பேரு பப்பர மிட்டாய். ஒரு சில வழக்கங்களில் சப்பர மிட்டாய் என்றும் அழைக்கப்படும். அண்ட் இது வந்து எள்ளுருண்டை. ஸோ இதுதான் எங்களோட அத்தியாவசிய ஸ்நாக்ஸ். எல்லாம் 4 5 காசு 10 காசு இதுக்குள்ளேயே மேட்ரு முடிச்சிடும். நீங்க சாப்பிட்ற மாதிரி பீஸா பர்கரு அதெல்லாம் எங்களுக்கு சாப்பிட்டதில்லை. அதனால தான் உஷா மாதிரியோ அக்ஷயா மாதிரியோ திடகாத்திரமா நாங்க இருக்க முடியுது. ஓகேவா? இப்ப இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதனால இந்த பக்கம் வந்து ப்ராப்பரா எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குருநாதா ஒரு குட்டி. இந்த பக்கம் டேஃபோடில் அந்த பார்ட்டிசிபென்ட் நம்பரு குருநாதா யார் வரா? உஷா. இந்த பக்கம் ஹரி. உனக்கு கரெக்டா சொல்லி கொடுக்க அக்ஷயா. ஒரு கை தட்டி கொடுத்துருங்க. ஓகே. ஸோ 2 பக்கமும் போட்டி கடுமையா இருக்குது. கொம்பனும் மாணிக்கமும் ஒரே டைம்ல இறங்கி இருக்கிறானுங்க. அந்த 2 பேர் கூட சிஷ்ய பசங்களை வச்சிருக்காங்க. நீங்க சாப்பிட்டு தான் காட்டணும். ஓகேவா? Your time starts now. கொம்பன் களத்துல இறங்கிட்டான் பாரு. உஷா உன்னோட அவன் வச்சுட்டு வருகிறா. முக்காவாசி சாப்பிட்டா. ஒரு பொரி உருட்டு ஒன்னா வாயில போதுறாய். சாப்பிட்டு மூங்காத உள்ள போய் மாட்டிக்கு போகுது. என்னடா இது? நீ என்ன சாப்பிடுற? அந்த பிள்ளைகிட்ட இருந்து கத்துக்க. நீ சாப்பிடுமா? எங்க வந்து அடமலையில அவுள் திங்கிறவங்க கொற்றமலையில கொய்யா திங்கிறவங்க கொய்யாக்கலாம். அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க? உலக உருண்டைய கிருஷ்ணர் வாயில அடக்கின மாதிரி ஒரு முழு பொரி உருண்டைய வாயில அடக்க வச்சிருக்க. காப்போட்டிலுக்கு ஒரு மிகப்பெரிய கை தட்டல் கொடுத்துருங்க. என்னடா அது நூதன திருட்டா இருக்கு? ஒரு பொரி உருண்டைய முடிச்சிட்டா அடுத்தது தேன் மிட்டாய். ஒரு மிகப்பெரிய தேன் மிட்டாய்க்கு தாவன காப்போட்டிலுக்கு. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? நாலு உருண்டை போன இடமே தெரியல, இருந்த தடமே தெரியல. 5வது உருண்டை இந்த இவளே முழுகிட்டு டாஃபோடிலை எதிர்த்து போட்டியிடும் ஹரிகர சுதன் எனும் போட்டியாளர் கடுமையாக பின்தங்கி இருக்கிறார். அவரால் ஒரு உருண்டையை முடிக்கவில்லை. டாஃபோடில் 4 உருண்டையை மொத்தமாக முடித்துள்ளார். ஒரு மிகப்பெரிய கை தட்டல். தட்டுகா. லைவ்ல நடத்துற மக்கள் கருத்துல ஈக்குவலா அந்த போட்டியாளர் இல்லைன்றதுனால அவரை மாத்துறோம். அவரு போயிட்டு சகானா வராரு. ஓடு ஓடு
சஹனா வா சஹனா ஓடி வா பாவி சண்டால பைய நேரம் பார்த்து பழி வாங்குறானயா. எதிர்க்க எத்தனை பேர் வந்தாலும் சிங்கிளா நின்னு சிங்கிள் செய்ய வேண்டாம்னு டாஃபோடில் பெர்ஃபார்மன்ஸ் குத்து நிறுவுறாங்க. எட்ட தண்டி வாரியாத்தா ஊர் வச்சிருந்த வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். ஒரு நிமிஷம் டாஃபோடில் கண்டினியூ பண்றீங்களா? ஆள் மாத்தலாமா? அஞ்சா சிங்கம் எது வந்தாலும் எதிர்த்து நிற்கும் தேன் மிட்டாய் டாஃபோடில். இங்க வாங்க தட்ட பாருங்க. வாயா சீக்கிரம் வாயா இங்க பாரியா 10 தேன் மிட்டாய் இருக்குது. இருந்த இடமே காடையா தேன் மிட்டாய் இடத்தையா ஆயிடுறாங்க டாஃபோடில். நீங்க டாக்டர் பார்த்தாலும் ஓன் டாக்டர் தான். சரி இந்த பக்கம் வந்து டாஃபோடில் ஈக்குவலா ஒரு போட்டியாளர். ஓகே சந்தியா வந்து தொடர்ந்த வெற்றி நாயகி எங்கள் வெற்றி நமதே. அடுத்த ஷிப்டுக்கு ஆள் வந்தாச்சு. இந்த தருணத்துல நம்ம போட்டியாளர் கிட்ட ஒரு கருத்து கேட்கணும். அதனால ஆடியோ கருத்து கம்மி பண்ணுங்க. டாஃபோடில் உங்களை எதிர்த்து போட்டிட்டு 3 பேர் மாறிட்டாங்க. 3 பேரால முடியல. நீங்க கண்டினியூ பண்றீங்களா? கண்டினியூ பண்றாங்க. இந்த கையில் இருப்பது வெறும் வேர்க்கல்ல உருண்டை அல்ல, 5வது வேர்க்கல்லை உருண்டை என்பதை மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப எப்படி போப்பதுன்னு மட்டும் பாருங்க. ஒரே வாயில அல்லக்கா முழுக போற செல்லக்குட்டி 1 2 3 மீத போறா. ஓகே இந்த பக்கம் இந்த சங்க நின்னுட்டேன். சாந்தி போலாம். அடுத்து டாஃபோடில் எதிரணியில இருந்து 4 பேர் மாறிட்டாங்க. நீங்க மாறணுமா? சீக்கிரம் சாப்பிடுங்க. ஓகே 4 பேர் வந்தாலும் நான் சிங்கிள்ஸா சண்டை போடுவேன்னு பெர்ஃபார்ம் பண்றாங்க டாஃபோடில். இந்த பக்கம் இருந்து முதல் முறையா டாஃபோடில் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன். டாஃபோடிலுக்கு ஈக்குவலா இது ஆர்வமா எதிர்நோக்கி இருக்கிற பெனட்டிக்கு இப்ப களத்துக்கு வருவாரு. பெனட்டிக்கு நீங்க வாங்க. நீங்க உங்க இடத்துக்கு போலாம். என் தலைவி கடமையா உணர்ச்சியானவ போகும்போது ஒரு வேர்க்கல்ல உருண்டியா கையில எடுத்துன்னு போறா. அவளுக்காக ஒரு கைத்தட்டு குத்துருங்க. நீ போமா. பெனட்டிக் அவர்களே எப்படி இருக்கு இந்த விளையாட்டு? சாணமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஓகே அந்த பக்கம் 5வது நபர் மாறுறாங்க. 5 6 இப்பதான் டாஃபோடிலுக்கு ஈக்குவலா ஒரு போட்டியாளர் இறங்கி இருக்காங்க. டாஃபோடில் அண்ட் பெனடிக்ட்க்கு ஈக்குவலா நம்ம வந்து ஒரு ஆள் இறங்கி இருக்கோம். கம் ஆன் கம். போட்டி கடுமையா போயின்னு இருக்கு. 2 தட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. ஜிம்மி இங்க வாங்கன்னா அங்க பக்கம் திரும்பினா மாதிரி இருக்கிறீங்க. யாரா சைட் அடிக்கிறீங்களாங்க? வாங்க இது பாருங்க. ஓகேவா இதுதான் போட்டி நிலவரம். டாஃபோடில் ஒரே ஆளா ஒத்தையால ஒரு கரும்பு காட்டியே முடிச்சிருக்கிறா. இங்க 5-6 பேர் சேர்ந்து இவ்வளவுதான் சாப்பிட முடியுது. ஸோ போட்டி கடுமையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சென்ற பணியை சற்றும் தொய்வில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறான் தானை தலைவன் பெனட்டிக்கு. 2 பொடி உண்டைக்கே வயிறு வெளில வந்துச்சு. இன்னும் எத்தனை சாப்பிட முடியும் உன்னால? போட்டி ரொம்ப கடுமையாகுது. இப்போ இத ஒரே அடியா முடியணும்னா 2 மாபெரும் வீரர்கள் வந்தாதான் முடியும். இந்த பக்கம் வந்து அழகப்பனும், இந்த பக்கம் வந்து அரவிந்தம் வந்து டக்குனு முடிச்சிருங்க. அரவிந்த் இல்லைன்னா சிங்கப்பூர் தீப்பனும் வந்து டக்குனு முடிங்க. நெருங்குடா பாப்போம். 20 seconds.
இதை பார்க்கும்போது எனக்கே வியப்பா இருக்குடா அந்த பொண்ணு நினைச்சா. இந்த பக்கம் காலியா இருக்கு, இந்த பக்கம் இவ்வளவு மிச்சம் இருக்கு. இவ்வளவு மிச்சம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, இவ்வளவு காலியா இருக்கிறது பிரச்சனை இல்லை. இவ்வளோத்தையும் காலி பண்ணது வெறும் 2 பேரு, இவ்வளோத்த காலி பண்ணது 6-7 பேரு. அந்த அடிப்படையில ஒரு பெரிய மார்ஜின்ல வின் பண்ணது நம்ம டாஃபோடிலன் டீம் தான். டீம் டாஸ்கா இருந்தாலும் ஒரு முன்னோடியா நின்று கடைசி வேர்க்கல்ல உருண்ட வரைக்கும் முழுகினது நம்ம டாஃபோடில் தான். அதனால அவளுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு காத்து இருக்கு. உனக்கு என்ன போய் எடுத்துக்கமா போமா. ஸோ 90s கிட்ஸ் வீர விளையாட்டுகள், வாழ்க்கை வரலாறு, அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள், அவங்களோட வாழ்வு முறை, இது எல்லாமே பார்த்துட்டு வரோம். 90s கிட்ஸோட பிளேஸ் விளையாட்டுல வந்து இன்னொரு முக்கியமான விளையாட்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு பால் வச்சு விளையாடுற விளையாட்டு. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். பால் வச்சு என்ன விளையாடுவோம்? முதுகு பஞ்சர். முதுகு பஞ்சர் என்பது சரியான விடை. சூப்பர் சூப்பர். சோ முதுகு பஞ்சர்னா என்ன அப்படின்ட்டு பசங்க யாருன்னா தெரியுமா? முதுகு பஞ்சர்னா முதுகுல குத்துறது அப்படின்னு சொல்றாங்க. வேற பால் பின்னாடி அடிக்காம பாத்துக்கணும். அதான் முதுகு. பால் பின்னாடி அடிக்காம பாத்துக்கணும். ஓகே. சோ முதுகு பஞ்சரா வந்து தலைமுறை தாண்டி இந்த தலைமுறையில கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். முதுகுல அடிக்கிறது. ஓட விட்டு முள்ளறோம். ஓகே ஓகே. அமைதி 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 அமைதி. சோ கிட்ஸ்க்கு அவங்களுக்கு ஏத்த மென்டர்ஸ் கொடுத்தோம். மென்டர்ஸ் அவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சாங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மொக்கையா தான் பண்ணிருக்காங்க. அதுக்காகவே அந்த மென்டர்ஸ்க்கு வந்து நம்ம பலத்த அடி குடிக்க போறோம். இல்ல ஆமா. சோ இந்த முதுகு பஞ்சர் பசங்க ட்ரைனிங் எடுக்க போறாங்க. உங்களை வச்சு தான் ட்ரைனிங் அவங்க எடுத்துக்க போறாங்க. சோ இந்த டீம்ல இருந்து ஒரு நபர் வாலண்டியரா வந்து நிக்க போறீங்க. ஆப்போசிட் டீம்ல இருந்து 2 பேர் வர போறாங்க. அவங்க உங்களை ஒரு ஆப்ஜெக்ட்டா வச்சு ஃபுல் ட்ரைனிங் எடுத்துக்க போறாங்க முதுகு பஞ்சர் பண்ணி. ஓகேவா? அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ஆள் நீங்க வர போறீங்க. இங்க இருந்து 2 பேர் வந்து அடிக்க போறாங்க. என்ன அடி வாங்கினாலும் நம்ம வைகை புயல் மாதிரி அடியை மூஞ்சில காட்டாம அசையாம அப்படியே நிக்கணும். ஓகேவா? சார் யார் நிக்க போறா, யார் அடிக்க போறாங்க? இந்த பக்கம் வந்து தானை தலைவன் தன்மான சிங்கம் 10 லைன் பேசுறேன். எங்க டீம்லயே முதுகு பெருசா இருக்குது அக்ஷயாக்கு தான். குழந்தைங்க எங்க வச்சாலும் உழையா. இந்த நல்ல கவுண்டர் கொடுத்ததுக்காகவே நான் அக்ஷயாவே கூப்பிட்டுறேன். ஐயோ 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 ஐயோ. ஓகே, அக்ஷயாவின் முதுகு தயாரா இருக்கு. பசங்களா ரெடியா? இந்த பக்கம் இருந்து விஸ்மயான் பெனடிக். அங்கிருந்து தான் அடிக்கணும். எத்தனை பால் கரெக்டா அவங்களை அடிக்கிறீங்கன்றதா கணக்கு. நீங்க ஜாஸ்தி அடிச்சீங்கன்னா நீங்க வின்னு, நீங்க ஜாஸ்தி அடிச்சீங்கன்னா நீங்க வின்னு. ஓகேவா? ரெடி அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அட்ரா 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 அட்ரா. ஒண்ணு கூட பல்ல. ஒண்ணு. ஏய் நீ நகர கூடாது. நகர கூடாது. 2 3 4 படிச்சு. வேலையான வேஸ்ட் வேஸ்ட். 9 ஒன்றுல இதுல பசங்க மட்டும்தான் விளையாடணும், பெரியவங்க விளையாடக்கூடாது. பசங்க மட்டும்தான் விளையாடணும். திரும்ப பெரியவங்க விளையாடக்கூடாது. பசங்க மட்டும்தான் விளையாடணும். இந்த டீம்ல வந்து 21 தடவை டார்கெட் ஹிட் பண்ணிருக்காங்க. இந்த டீம்ல வந்து எவ்வளவு நம்பர் டார்கெட் ஹிட் பண்றாங்க பாப்போம். தேங்க்யூ அக்ஷயா. தேங்க்யூ அக்ஷயா. அண்ட் இந்த பக்கம் வந்து அடி வாங்கறதுக்கு வர போறவரு, அடி வாங்கறதுக்குனே பிறந்தவரு, நம்ம இடி தாங்கி அந்த நாடக பண்ணவர்கள். இந்த பக்கம் இருந்து 2 ஹெவி வெயிட் சாம்பியன் மோனிஷா அண்ட்
காதர். 2 பேரும் வாங்க. Ready and your time starts now. 2 என்னங்கடா திரும்பாதடா, கண்ணு பட போதுடா. அவ்வளோ போல பசங்க இருக்கு ஃபுல்லா. எலுமிச்சை போடப்படா, எலுமிச்சை போடலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த மாதிரி பயங்கரமான கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. 90s கிட்ஸ் எப்படி எப்படிலாம் விளையாடுவாங்க அப்படின்னு வாங்கணும். இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அந்த கமல் இது சக்திமான் ஸ்பெஷல் பார்ட்னர் போத்தீஸ் பட்டர்ஃப்ளை விழா கால தருணங்கள். ராமராஜ் காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ் பனியன்ஸ் ஆர்கேஜி அக்மார்க் நை சேகுமரன் தங்கநகை மாளிகை அழகு ஜோதி அகாடமி மயிலாடுதுறை RMKV